அட, திரும்பவும் ஒரு போட்டியா? கையிலிருந்த புத்தகம் பறக்க துள்ளி குதித்தாள் கல்பனா. போச்சுடா. உடனே ஆசை பலூன் உள்ளே வெடிச்சிருக்குமே. இது தம்பி. அதிலிருந்து கற்பனை பூக்கள சிதறியிருக்குமே. இது தங்கச்சி. இங்கிருந்து போங்கடா, சீறினாள் கல்பனா. ஃபுல் ஸ்பீடில் ஓடத் தொடங்கி இருந்த கற்பனை வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் மாட்டியது போல் இருந்தது அவளுக்கு. எப்படியாவது பரிசை தட்டி விட வேண்டும் தீவிரமாக யோசிக்க தொடங்கினாள் கல்பனா. அவன் பூக்கடையை அவள் காலடியில் கொட்ட, லேட்டா வந்ததுக்கு அவள் அவனை கண்டபடி திட்ட. கொஞ்ச நேரம்தான். அக்கா, எனக்கு பசிக்குது, அம்மாவுக்கு தலைவலியாம், உன்னை போட சொன்னாங்க. மறுபடியும் தம்பி. அக்கா, யூனிபார்மை தோய்ச்சிடுங்க, நாளைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. இது தங்கச்சியின் முறை. அடடா. என்னை ஏண்டா யோசிக்க விடாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கோபம் தலைக்கேற நான். ஏம்மா, நீ அனுப்புற எதுவும் வெளிய வர மாட்டேங்குதே. நீ எதுக்கு எழுதிக்கிட்டே இருக்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டு எழுதலாம் இல்ல? இது அப்பாவின் மெல்லிய குரல். வேலைகளை செய்து கொண்ட கற்பனை குதிரையை தட்டிவிட்டாள். அவன் ஆசையோடு அவள் கைகளை பிடிக்க, அவள் ஒன்றும் பிடிக்காதது போல நடிக்க. ஆஹா, சூப்பர் என்றது அவள் மனம். சிறிது நேரம்தான். கவிதா, அம்மாவின் குரல் உள்ளே போனால். கொஞ்சம் சுக்கை தேய்ச்சி கொண்டாம்மா, தலைவலி தாங்க முடியல, பத்து போட்டுகிறேன் என்கிறாள். வெடித்து வந்த கோபத்தில் அம்மாவின் நெற்றியில் 10 என்று எழுதிடலாம் போல இருந்தது அவளுக்கு. அப்படி இப்படி என்று ஒரு கதையை எழுதி அந்த கார்டை போஸ்ட் செய்ய சொல்லி தம்பியை கெஞ்சி, ஏங்கா இந்த வேண்டாத வேலை என்ற தங்கையை கொஞ்சி. பரிசு கிடைக்குமா? கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது அவளுக்கு. ஆனால் என்ன? எல்லா கிணறும் வற்றி விட்டாலும் தாகம் மட்டும் என்றுமே இருக்கு.